கால் சரியாயிடுச்சுன்னா கூட வந்து எனக்கு செஞ்சாங்கன்னா காலில் வந்து நீங்கள் யாரோ ஒருத்தர் மனிதநேயம் உதவி செஞ்சாங்கன்னா கட்சிக்காரங்களோ யாரோ உடவேட்டில் போட்டு செஞ்சு விட்டுட்டாங்கன்னா நான் இன்றைக்கி நான் மறக்கவே மாட்டேன். நான் வந்து தெளிவான ஆள். நான் கால் சரியாக எடுத்துட்டேன், ப்ரைவேட்டில் யாரும் செஞ்சு விட்டாங்கன்னா நான் பேசாமல் எந்த வழிக்கு வேணாலும் நான் கிளம்பி எனக்கு தைரியம், மன தைரியம். வீடை வித்தவுட் பண்ணாலும் நான் 2 மாதத்தில் 15,000 சம்பாரிச்சேன். இந்த இடத்துல அந்த பணத்தையும் அங்கே போட்டுட்டு இங்கே உட்காந்துட்டேன், விழுந்துட்டேன். அதனால் எனக்கு பயம். நான் நல்லா வாழ்ந்த மனுஷி, என்னால உழைச்சி வாழ முடியும். இடுப்பு எலும்பு முறிவு ஏற்பட்டு ஜிஹெச்சில் அவதிப்படுறேன். இந்த செய்தியை அண்ணன்கள் கிட்ட சொந்தங்க கிட்ட தெரியப்படுத்துங்க என கையெடுத்து கும்பிட்டு கேட்கும் முதுமை பெண். உங்க உறவினர்களை பார்த்தா போதும். இப்ப அதுதான் 1000 விளக்குல இருக்க ஒரு பேர் என்ன? கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தியா? எத்தனை பெட்ரோல் பங்கு இருக்குன்னு நம்ம கண்டா. 1000 விளக்குல இருக்கிற அந்த கிருஷ்ணமூர்த்தி அந்த சகோதரர் வந்து அவங்களுடைய தங்கையை பார்க்கணுன்னு விரும்புகிறாங்க. எங்கே இருந்தாலும் அவர் வந்து பார்க்கணுன்னு கேட்டுக்கிறோம். திருச்சிராப்பள்ளி ஜிஹெச்சில் இருக்கிறாங்க. திருச்சி மாவட்டம் மலைக்கோட்டை சின்னக்கடை வீதியை சேர்ந்தவர் லட்சுமி. 4 அண்ணன்கள் ஒரு சகோதரியோடு பிறந்த இவர் திருமணம் செய்து கொள்ளாத நிலையில் கால ஓட்டத்தில் அண்ணன்கள் சொந்தங்கள் அனைவரும் எங்கெங்கோ பிரிந்து சென்றுவிட தனியாக வாழ்ந்து வந்த இவர் திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் தூய்மை பணியாளராக 2 மாதங்களாக வேலையில் இருந்தபோது ஆலையில் விழுந்து இடுப்பு எலும்பு முறிவு ஏற்பட்டு திருச்சி அரசு மருத்துவமனையில் கடந்த 1 வருடத்திற்கு முன்பு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். தான் எழுந்து நடக்க முடியாத நிலையில் மிகுந்த சிரமப்பட்டு வருவதாகவும் இந்த தகவல் தனது சொந்தங்களிடம் தெரிவிக்க வேண்டும் என வருவோர் போவோரிடம் கோரிக்கை விடுத்து வருகிறார். நமது கண்ணில் பட்ட அவரது துயர் நிலையை சமூக ஊடகத்தின் கவனத்தில் வலைதள மக்களிடம் சேர்த்துள்ளோம். அவரது சொந்தங்கள், மனித நேயர்கள், சமூக ஆர்வலர்கள் அந்த தாய்க்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள் என நம்பலாம்.